அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் நேம் பார்த்திங்கன்னா கிளைம் டிஆர்எக்ஸ் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா அதோட எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 3,97,000 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது 4 lakhs பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்து வியூ பண்ணுவாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக தான் அந்த இன்கம் நமக்கு தர்றாங்க. ஸோ அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இதில் வந்து ஒரு ரீகேப்ஸாக எடுக்கணும். இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா எந்த கேப்ஸ் இமேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இது மட்டும் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம், அதை கொடுத்துக்குங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து சைன்அப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணதுமா ஆல்ரெடி கொடுத்துருந்த இமெயில் அந்த பாஸ்வேர்டு ரெண்டையுமே அதில் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா இதில் கம்மியான இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சைன்இன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இதான் நம்மளுடைய என்டர் பேஜ், அதாவது நம்மளோட டேஷ்போர்ட். நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா கேப்ஸாக தான் எடுக்க போகிறோம், அண்ட் ஆட் வீடு பண்ண போகிறோம். இது ரெண்டு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அன்லிமிட்டடாக ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஆட் பண்ணலாம். சில இடத்துல வந்து பேஜ் வந்து டீரேட் ஆனிச்சுன்னா நம்ம வந்து மறுபடியும் பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கார்னர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபேசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சில நேரம் வந்து பேஜ் வந்து லோடாகி போயிட்டுருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம பேக் வந்துட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணிக்கணும். ஃபாசிட்னு சொல்லிட்டோன்னே இதில் நம்ம ஃபாசிட் பண்ண போகிறோம், கேப்ஸாக எடுக்க போகிறோம். சில அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நம்ம அந்த இன்ட்டை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வேண்டிங்கன்னா ஒவ்வொரு கேப்ஸாவுக்கும் நமக்கு எவ்வளோ காயின்ஸ் தர்றாங்க, அதாவது 3,77,000 காயின்ஸ் தர்றாங்க சதோசி. அதாவது அதிகமான காயின்ஸ் தான் தர்றாங்க. ஸோ அன்லிமிட்டடாக ஒரு நாளைக்கு எவ்வளோ நான் ஆட் பண்ணலாம். நான் விட்ராவல் எடுத்திருக்கேன், விட்ராவல் ப்ரூஃப் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபாசிட் பே அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க தான் மூலமாக தான் இது ஒர்க் பண்ண முடியும். ஃபாசிட் பே அக்கௌண்ட் இல்லாதவங்க நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதன் மூலம் போய்ட்டு நீங்கள் ஃபாசிட் பே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த 6 லெட்டர்ஸும் கீழே கொடுத்துட்டு கலெக்ட் ரிவார்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான காயின்ஸ் வந்து வாலெட்டில் ஆட் ஆகிடும். பார்த்திங்கன்னா அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொடுத்துட்டோம், அதுக்கான காயின்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு நாளைக்கு அன்லிமிட்டடாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா அடுத்த கேப்ஸா எடுக்கிறதுக்கு 5 minutes வெயிட் பண்ணணும். ஸோ அந்த 5 minutes வரையும் நம்ம வெயிட் பண்ணாமல் அடுத்த ஆட் விசிட் பண்ணலாம். அதான் ஆட் வியூ பண்ணுறது. அதே 3 கார்னரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும். ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா பிடிசி ஆட்ஸ், அதாவது பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் வியூ பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எனக்கு அவைலபிளாக 10 ஆட் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு அன்லிமிட்டடாக கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம ஒர்க் பண்ண. சரி, நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு ஆட் வியூ பண்ணி பார்ப்போம். ஒரு சில நேரம் பேஜ் வந்து மாறி போகும். ஸோ நம்ம பேக் வந்துட்டால் போதும். இதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ வேணுமாலும் ஆடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வியூ பண்ண அதுக்கான ஆடு வந்து நம்ம வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அவைலபிளாக 10 ஆடு இருக்குது. இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் ஒரு ஆட் விசிட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், 15 செகண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருங்க. 15 செகண்ட் விசிட் பண்ணால் 3,51 காயின்ஸ் தராங்க. ஸோ நல்ல ஒரு ஏர்னிங்கான சைட்டு தான். நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 டிஆர்எக்ஸ் வரையும் ஏர்ன் பண்ணலாம். அதாவது 30-40 ரூபா வரையும் ஏர்ன் பண்ணலாம். டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்டான ஒர்க்கு தான். ரெஃபரல் கொடுத்தோம்னா ரெஃபரலுக்கு வந்து 20% அதிகமாக தருவாங்க. இப்போ இதில் பாருங்க, நம்ம ஒன்று எடுத்து விசிட் பண்ணி பார்ப்போம். விசிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும். அதுக்கான டைமிங் மேலே ஓடிட்டுருக்கும், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு.
இந்த டைம் வர்ற வரையும் இந்த வெப்சைட்டில் நம்ம இருக்கணும். அந்த ஆடை நம்ம பார்க்கணும். க்ளோஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணணும். முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இமேஜ் கேப்சா கேட்பாங்க. ஆல்ரெடி சொன்னது தான். இதில் கம்மியான இமேஜ் எது அப்படின்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இது 1 2 3 இருக்குது, இது 2 இருக்குது. ஸோ இது 1 தான் இருக்குது. ஸோ இதுதான் மெயினாக நம்ம பார்க்கணும். எது கம்மியான இமேஜ் இருக்கோ ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வெரிஃபை கொடுக்கணும். பேஜ் வந்து பின்னாடி போனால் மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பி உங்களுக்கு அதுக்கான காயின்ஸ் ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆட் பார்த்ததுக்கான இன்கம் நம்ம வேலெட்டில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அன்லிமிட்டடாக ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணும்னு ஆட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ரெஃபரல் நம்ம கொடுக்க அதுக்கான லிங்க் அதிலே இருக்கும். நம்ம லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் யார் ரெஃபரல் வந்து 0.1 காயின்ஸ் வந்து வித்ட்ராவல் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு 0.1 காயின்ஸ் வந்து உங்களுடைய வாலெட்டில் ட்ரான்சாக்ஷன் ஆகும். அதாவது 20% வரையும் உங்களுக்கு ரெஃபரல் கம்ஸ். 5 மினிட்ஸ் முடிஞ்சோடனே மறுபடியும் நம்ம ஒரு ஃபேசிலிட்டி எடுக்கலாம். அதாவது கேப்சா எடுக்கலாம். இப்போ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து கேப்சா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து அன்லிமிட்டடாக ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோன்னு ஒரு 4 லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக ஆர்டர் படி கீழே உள்ள பாக்ஸில் கிளிக் பண்ணால் போதும். வெரி ஈஸியான கேப்சா தான். சில இடத்துல இமேஜ் கேட்பாங்க, சில இடத்துல வந்து இந்த மாதிரி ஆர்டர் நம்பர் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக நமக்கு இன்கம் வருது. கீழே கலெக்ட் ரிவார்டுன்னு இருக்கும். அவ்வளோதான் ஒர்க்கு. அதை கலெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான காயின்ஸ் நம்ம வேலெட்டில் ட்ரான்சாக்ஷன் ஆயிரும். அவ்வளோதான் ஒர்க்கு. இது மாதிரி ஒரு நாளைக்கு அன்லிமிட்டடாக ஒர்க் பண்ணலாம். அன்லிமிட்டடாக நம்ம பிடிசி ஆடு, அதாவது பெய்டு டு கிளிக், அதுவும் ஒர்க் பண்ணலாம். நல்ல ஏர்னிங்கான ஒரு வெப்சைட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது எல்லோரும் எடுத்து பண்ணுங்கள். நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். ரெஃபரல் கொடுங்க, அதுக்கான இன்கம் கிடைக்கும். என்னுடைய பேமெண்ட் நான் எடுத்த பேமெண்ட்டு காமிக்கிறேன். ஒரு 1 or 2 hours ஒர்க் பண்ணதுக்கு ஒரு இன்கம், நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். இதுதான் என்னோடய பாசிட் பே அக்கௌண்ட். அதாவது யார் இன்னும் பாசிட் பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ லிங்க்கில் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போய் பாருங்கள். அதன் மூலமாக நம்ம காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாசிட் பே அக்கௌண்ட் ரொம்ப முக்கியம். இதன் மூலமாக தான் நம்ம வித்ட்ராவல் எடுக்க முடியும். கொடுக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே இந்த பாசிட் பேயில் தான் நமக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வித்ட்ராவல் எடுத்ததை காமிக்கிறேன் பாருங்கள். கீழே ட்ரான்சாக்ஷன் ஆனதை இதை நான் ஒர்க் பண்ண இன்கம் 2 TRX எடுத்திருக்கேன். லைவாகவே எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு நாளைக்கு அன்லிமிட்டடாக நம்ம எவ்வளோ ஆட் பண்ணலாம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். ரெஃபரல் கொடுத்தா ரெஃபரலுக்கான இன்கம் நல்லா கிடைக்கும்.